என்ன இருந்தது, மேகதாது விஷயத்தை பற்றி கொடுத்துருந்தாங்க, தமிழ்தாய் வாழ்த்து அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. தமிழ்தாய் வாழ்த்தை பற்றி டைரக்டாக பிரதமர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்தே வந்து வலியுறுத்துவாங்களே தவிர நேரடியாக போய் அங்கெல்லாம் போய் அவங்க என்ன பண்ணதுன்னா வலியுறுத்தினதில் சொன்னது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம் போய் அவங்கள்ட்ட போய் இன்சிஸ் பண்ணதில்லை. எங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்து தான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பாடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொன்னதே கிடையாது. ரெண்டாவதாக தான் அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவியேற்கும் போது கூட தமிழ்தாய் வாழ்த்து இரண்டாவதாக தான் பாடப்பட்டது. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து எதுவுமே பிரச்சனை பண்ணல. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சொல்லியும் மூணாவதாக போட்டதுக்கு இவங்க பெருசாக பூதாகரமாக வெடிச்சாங்க. ஆனால் சிஎம் விஜய் சாரை வந்து பார்த்தோன்னா டைரெக்டாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பிரதமர்கிட்டயே போயிட்டு வலியுறுத்தியிருக்காரு, எங்களுடைய பாடல் இதைத்தான் நாங்கள் முதல் பாடலாக நாங்கள் வந்து இது பண்ணணும், இதை தயவு செஞ்சு நீங்கள் உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி தயவு செஞ்சு இதை வந்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்கிறார். மேகதாது விஷயத்தை பற்றி அதே மாதிரி சொல்லியிருக்கிறார். இதை சொன்ன உடனே காங்கிரஸ் அங்கே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அது கண்டனத்தை விட 100 விஜய் தடுத்தாலும் நாங்கள் வந்து இதை நாங்கள் சாத்தியப்படுத்தியே ஆவோம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், மேகதாது அணை உங்களால் கட்ட முடியாது. அதுக்கு இங்கே வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அதை எப்படி வந்து எதிர்கொள்ளணும், அதை எப்படி வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியும். அதனால நீங்கள் வந்து என்ன சவுடா விட்டாலும் இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆக போகிறது கிடையாது. அதையும் சொல்லுவாங்க, காங்கிரஸ் தானே வந்து உங்களுடைய கூட்டணி கட்சி, நீங்கள் சொன்னால் வந்து கேட்க முடியல அப்படின்னு. இதுக்கு முன்னாடி 5 வருஷம் வந்து திமுக கூட தான் கூட்டணியில் இருந்துச்சு காங்கிரஸ். ஸ்டாலின் வந்து டைரெக்டாக கர்நாடகாவுக்கு போயிட்டு அவர் பிரச்சாரம்லாம் பண்ணார். என்ன பண்ணாங்க, மேகதாது விஷயத்த ஏதாவது தீர்த்து வச்சாங்களா? ஒன்றுமே இல்லை. அப்படியே வந்து பூசி 5 வருஷத்தை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி இங்கே நடக்க போகிறதில்ல. இங்கே உள்ள காங்கிரஸ் எல்லாமே வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய அரசாங்கமான தாவேக அரசாங்கம் கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கை துரிதமாக எடுக்கும். ஸோ யாருமே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா காவேரி ஆறு கர்நாடகா தமிழ்நாடு இந்த 2 மாநிலத்தில் ஒப்பிடும் போது தமிழ்நாட்டில் தான் அதிகமான கிலோமீட்டர் வந்து பாயுது. ஸோ நம்மளுக்கு தான் அதிகமான பங்கு இருக்குது. அப்படிங்கும் போது மேகதாது அணை கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ் வராது